இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பிரதமர் அன்வாரை ஆதரித்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பெர்சாத்துவிலிருந்து நீக்கம். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு தங்களின் ஆதரவை வழங்கிய தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பெர்சாத்து கட்சியின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் உறுப்பினர் தகுதியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டதற்கான நோட்டீஸ் இன்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 7ஆம் தேதி பெர்சாத்து கட்சியின் உச்சமன்ற கூட்டம் எடுத்துள்ள முடிவிற்கு ஏற்ப அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இயல்பாகவே தங்கள் உறுப்பினர் தகுதியை இழந்துவிட்டனர் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடேன் இன்று அறிவித்துள்ளார். புகிட் கந்தாங், குவா முசாங், தஞ்சுங் காராங், ஜலி, லாபுவான் மற்றும் கொலகங்சார் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே கட்சியின் உறுப்பினர் தகுதியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஹம்சா ஜைனுடேன் குறிப்பிட்டார். பெர்சாத்து கட்சி அண்மையில் செய்து கொண்ட அமைப்புச் சட்டத்தின் சட்டத்திருத்த விதியின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்றால் அவர்கள் உடனடியாக தங்கள் தொகுதியை காலி செய்தாக வேண்டும் என்பதாகும். அதன் அடிப்படையில் அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தொகுதியை இழக்கும் அபாயத்தை எதிர்நோக்கி உள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க சுங்கைபுலோ ரப்பர் ஆய்வு நிலையமான RRI தமிழ் பள்ளிக்கு கடந்த 9 ஆண்டு காலமாக நிலவி வந்த மாற்று நில விவகார சர்ச்சைக்கு ஒரு முடிவு கட்டும் வகையில் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட 6 ஏக்கர் மாற்று நிலத்திலேயே பள்ளியின் புதிய கட்டிடத்தை எழுப்புவதற்கு மறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஸ்லாங்கூர் மாநில அரசாங்க செயலக கட்டிடத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு தலைமையில் நடைபெற்ற 4 தரப்பினர் கலந்து கொண்ட சந்திப்பு கூட்டத்தில் இந்த முடிவு காணப்பட்டுள்ளது. தற்போது பள்ளி வீற்றிருக்கும் இடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் ஷா அலாம் மாநகர் மன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்ட வியூகம் நிறைந்த பகுதியான சுங்கைபுலோ குவாசா சிட்டி சென்டர், பர்சியாரான் குவாசா உத்தாம, ஜலான் தாசேபடு, லாட் 942424 என்ற இடத்தில் 6 ஏக்கர் மாற்று நிலத்தில் பள்ளியை நிர்மாணிப்பதற்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு தமது முழு ஆதரவை வழங்கியதுடன் அதனை மறு உறுதி செய்துள்ளார். இந்த 4 தரப்பு சந்திப்பில் RRI தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திருநாவுக்கரசு பத்துமலை, துணைத் தலைவர் மாதவன் பத்துமலை, பள்ளியின் முன்னாள் மேலாளர் வாரிய தலைவர் முனுசாமி வாசுதேவன், முன்னாள் துணைத் தலைவர் சுரேஷ்குமார் பத்மநாபன், கொத்தடமன்சாரா சட்டமன்ற உறுப்பினர் முகமது இஸ்வான் அஹ்மத் காசிம், அவரின் உதவியாளர் நவீன் ராசையா மற்றும் கொத்தடமன்சாரா இந்திய சமூக கிராம தலைவர் திருமதி தேவி முனியாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். MRT ரயில் நிலையம், MRT பேருந்து உட்பட பொது போக்குவரத்து வசதிகள், 28 ஏக்கர் நிலப்பரப்பில் குவாசா சென்ட்ரல் பார்க், தேசிய தொடக்கப்பள்ளி, ஆரம்ப வீடமைப்பு திட்டங்கள் என வியூகம் நிறைந்த பகுதியில் வழங்கப்பட்ட 6 ஏக்கர் மாற்று நிலத்தில் பள்ளியின் புதிய கட்டிடம் கட்டப்படுவதை மறு உறுதி செய்துள்ள ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடுவிற்கு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திருநாவுக்கரசு பத்துமலை பெற்றோர்கள் சார்பில் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளாக நமது RRI பள்ளிக்கு நிலப்பிரச்சனை நிலவி கொண்டிருந்தது. அதற்கு நமது ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் YB பாப்பா ராயுடு அவர்கள் தீர்த்து வைத்ததற்கு மிக நன்றி. நம்ம அடுத்த கட்டமாக பள்ளி மேம்பாட்டுக்கு அடுத்த வேலைகளை நம்ம இதனிலிருந்து தொடங்க போகிறோம். மேற்கொண்டு பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் பள்ளி சார்பாகவும் YB ஆஃபீஸிலிருந்து சேர்ந்து இதுக்காண்ட அடுத்த கட்ட வேலைகளை நம்ம தொடங்குறதுக்கு YB உறுதிமொழி கொடுத்திருக்காரு. இந்த செய்தியாளர் சந்திப்பில் RRI தமிழ் பள்ளிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 6 ஏக்கர் மாற்று நிலத்தை தற்காப்பதில் உறுதுணையாக இருந்து வரும் மலேசிய தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்ரீ ரமேஷ் கண்ணன், செயலாளர் ஈஸ்வரி சுப்பிரமணியம் மற்றும் புஷ்பராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் இன்னும் தீர்க்கப்படாமல் நிலுவையில் இருந்து வரும் இருதரப்பு விவகாரங்களை தீர்த்து கொள்வதற்கு அவ்விரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. தண்ணீர் ஒப்பந்தம், கடல்சார் பகுதிகளில் எல்லை மறுசீரமைப்பு போன்ற நிலுவையில் இருந்து வரும் விவகாரங்களுக்கு விரைந்து தீர்வு காண்பதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்கும் இணக்கம் கண்டனர். கடந்த மே 15ஆம் தேதி சிங்கப்பூரின் பிரதமராக பதவியேற்ற லாரன்ஸ் வாங் தென்கிழக்காசிய நாடுகளின் தலைநகரங்களுக்கு மேற்கொள்ளும் வருகையின் ஒரு பகுதியாக மலேசியா வந்துள்ளார்.
புத்ராஜயாவில் லாரன்ஸ் வாங்குடன் இணைந்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் கூட்டாக நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் 2 அண்டை நாட்டு தலைவர்களும் நிலுவையில் உள்ள விவகாரங்களை தீர்த்துக் கொள்வதற்கு உறுதி பூண்டுள்ளனர். பினாங்கு சுங்கைபாக்கா தொகுதியில் தண்ணீர் பிரச்சினை தொடர்ந்து தலை தூக்கி வருவதற்கு பினாங்கு மாநில அரசாங்கம் ஓர வஞ்சனையுடன் பிரித்தாளும் போக்கை கடைபிடித்து வருகிறது என்று கூறியிருக்கும் கெடா மந்திரி பசார் முகமது சனுசி முகமது நூரை தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சேல் கடுமையாக சாடினார். பினாங்கில் தண்ணீர் விவகாரத்தை பேசுவதாக கூறி கெடா மந்திரி பசாரான சனுசி தேச நிந்தனை மற்றும் இன துவேஷத்தை தூண்டி வருகிறார் என்று ஃபமி ஃபட்சேல் குறிப்பிட்டார். சனுசி எந்த சமயத்திலும் உண்மையை உரைத்தது கிடையாது, பொய்யுரைதான் அவரின் மூலதனம் என்று ஃபமி ஃபட்சேல் குற்றம் சாட்டினார். சுங்கைபாக்கா சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு நேற்று பரிகத்தா நேஷனலில் தேர்தல் கேந்திரத்தை தொடக்கி வைத்த சனுசி பினாங்கு பிரித்தாளும் கொள்கையை கடைபிடிக்கிறது என்று குற்றம் சாட்டியிருப்பது உண்மை அல்ல என்று அரசாங்க பேச்சாளரான ஃபமி ஃபட்சேல் விளக்கினார். பெட்ரோல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. பெட்ரோல் ரான் 95 மற்றும் பெட்ரோல் ரான் 97 முறையே லிட்டருக்கு 2 வெள்ளி 5 காசுக்கும் 3 வெள்ளி 47 காசுக்கும் விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. டீசல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு முதல் லிட்டருக்கு 3 வெள்ளி 35 காசுக்கு விலையேற்றம் கண்டுள்ளது. 6 வயது ஆட்டிசம் சிறுவனான காலஞ்சென்ற ஜயன் ரயன் அப்துல் மாத்தீன் ஆற்றூரத்தில் பிணமாக கிடந்தது தொடர்பில் வழக்கின் திருப்பு முனையாக அந்த சிறுவனின் தாத்தாவையும் பாட்டியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் டமன்சரா டமாய் அபார்ட்மெண்ட் இடாமானில் உள்ள தனது வீட்டிற்கு அருகில் ஆற்றோரத்தில் அந்த சிறுவன் இறந்து கிடந்தான். இந்த சம்பவம் தொடர்பில் 6 மாதங்களுக்கு பிறகு அந்த சிறுவனின் சொந்த பெற்றோரை போலீசார் கைது செய்துள்ள வேளையில் வழக்கின் திருப்பு முனையாக தாத்தாவையும் பாட்டியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த சிறுவனின் தாத்தாவும் பாட்டியும் இன்று புதன்கிழமை சுபாங் பெஸ்டாரியில் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ ஹுசேன் ஒமர் கான் தெரிவித்தார். இஸ்லாத்தை தழுவுவதற்கு ஆர்வம் கொண்டுள்ள முஸ்லிம் அல்லாத மாணவர்களை இரகசியமான முறையில் எவ்வாறு மதம் மாற்றுவது என்பது தொடர்பாக விளக்கம் அளித்த சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஃபிர்டவுஸ் வாங் குறித்து அரசியல் தலைவர்கள் வாய் திறக்காமல் இருப்பது தொடர்பில் DSK எனப்படும் டினாமிக் சினார் காசே மலேசிய சமூக நல அமைப்பின் தலைவரும் ஆலோசகருமான டத்தோ என் சிவகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதம், இனம், நாடு என்ற வேறுபாடின்றி பெருந்திரளான கூட்டத்தில் சர்ச்சைக்குரிய கருத்தை பேசுகின்றவர்கள் தங்கள் வாதத்தை முன்வைப்பதற்கு முன்பு அது குறித்து ஏன் முழுமையாக ஆராய மறுக்கின்றனர் என்று டத்தோ சிவகுமார் கேள்வி எழுப்பினார். 18 வயதுக்கு உட்பட்ட ஒருவரின் மதம் குறித்து அவரின் பெற்றோர்களான தந்தையும் தாயாரும் இணைந்தே முடிவு எடுக்க வேண்டுமே தவிர அவர்களில் ஒருவர் தீர்மானிப்பது செல்லுபடியாகாது என்று இந்திரா காந்தி வழக்கில் 2018ஆம் ஆண்டில் கூட்டரசு நீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு அளித்துள்ளது. அதேவேளையில் மதம் மற்றும் இனம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கருத்து வெளியிடும் போது தீவிரத்தன்மை வேண்டாம் என்று மாமன்னர் வழங்கிய அறிவுறுத்தலை மலேசியர்கள் சிலர் ஏற்காதது வருத்தம் அளிக்கிறது. இருப்பினும் நாட்டின் பொது ஒழுங்கு, நல்லிணக்கம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் தலைவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. இன ஒற்றுமை, மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு எதிராக அரசியல்வாதிகள் குரல் கொடுக்க வேண்டும் என்று டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார். காரணம், அவர்களின் நம்பிக்கைதான் மக்களாகும். அதேவேளையில் தனது சபாக்கா வாயிலாக தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு இவ்வாண்டு முதல் காலாண்டில் 123 புகார்களை பெற்றுள்ளது. இவற்றில் 47 சம்பவங்கள் இன மற்றும் மத வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய 3R விவகாரமாக இருப்பது வருத்தம் அளிக்கிறது. அமலாக்க தரப்பினர் மக்களின் புகார்களுக்காக காத்திருக்காமல் 3R விவகாரத்தை தொடக்கூடிய எந்தவொரு தரப்பினர் மீதும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று டத்தோ சிவகுமார் கேட்டுக்கொண்டார். இந்த நாட்டில் ஒவ்வொரு தனி மனிதரும் மத சுதந்திரத்தை புரிந்து கொண்டு மதிக்கும் மாண்பு வேண்டும். அனைத்து தரப்பினரும் ஒருவரை ஒருவர் மதிக்கத் தொடங்கினால் மலேசியா மடானி சமூகத்தில் இனவரி என்ற துவேஷம் குறையும், பிரச்சனைகளும் மேலோங்க வேண்டிய அவசியம் இராது என்று டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார். ஜோஹோர் கடற்பரப்பில் வீற்றிருக்கும் பவளப்பாறை தீவான பத்துப்பூத்தி சிங்கப்பூருக்கு சொந்தமானது என்று கடந்த 2008ஆம் ஆண்டு
அனைத்துலக நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டாம் என்று தாம் தனிப்பட்ட முறையில் முடிவு செய்யவில்லை என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மஹதீர் முகமது தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு 2வது முறையாக தாம் பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் பத்துபுத்தே தீவு மீதான தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டாம் என்று தாம் ஒருவரே முடிவு செய்ததாக கூறப்படுவதும் தவறாகும் என்று துன் மஹதீர் விளக்கினார். அதேவேளையில் மேல்முறையீடு தொடர்பாக தாம் யாரிடமும் கலந்து ஆலோசிக்கவில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் அசலீனா கூறுவது அறிவுக்கு பொருந்தாத விஷயமாகும் என்று கோலாலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் துன் மஹதீர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை கோம்பாக்கில் உள்ள ஒரு பள்ளியில் நச்சு உணவால் ஏற்பட்ட 17 வயது சிறுவன் மற்றும் 2 வயது சிறுமியின் மரணம் தொடர்பான விசாரணையில் 8 பேரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டது. இச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் குடும்பத்தினர் மற்றும் குறிப்பிட்ட சமய பள்ளிக்கு உணவு வழங்கியவர்களின் வாக்குமூலங்களும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன என கோம்பா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நூர் அரிஃபின் முகமது நசீர் கூறினார். சமய பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் உணவு உண்டதன் விளைவாக பாதிக்கப்பட்ட மற்ற நபர்களையும் போலீசார் அடையாளம் கண்டு வருவதாக அவர் கூறினார். இச்சம்பவம் தொடர்பில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் உணவு தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள பிற நபர்களையும் வாக்குமூலம் பெற காவல்துறை அழைக்கும் என்று இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் ஏசிபி நூர் அரிஃபின் தெரிவித்தார். 3 மாதங்களுக்கு முன்பு தனது காதலியை அடித்து காயப்படுத்தியதுடன் அவருக்கு சொந்தமான மடிக்கணினி, கைபேசிகள் மற்றும் இதர பொருட்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்திய குற்றத்திற்காக ஆடவர் ஒருவருக்கு கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 4000 வெள்ளி அபராதம் விதித்தது. 28 வயதுடைய முகமது அடம் வான் முகமது என்ற அந்த ஆடவர் 30 வயது லீ மே வென் ஆண்ட்ரியா என்ற தமது காதலிக்கு எதிராக இத்தகைய அராஜகத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த மார்ச் 1 கோலாலம்பூர் சந்தூலில் உள்ள ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் முகமது அடம் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. ஈப்போவில் தங்கும் வசதியை கொண்ட பள்ளி ஒன்றில் 2 மாணவர்களுக்கிடையில் நடந்த சண்டையில் ஒரு மாணவன் கத்திக்குத்துக்கு ஆளாகி கடுமையாக காயமுற்றான். இச்சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாணவர்கள் தங்கும் அறையில் நிகழ்ந்தது. இதுகுறித்து பள்ளி வார்டன் போலீசில் புகார் செய்துள்ளதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபாங் ஜைனல் அபிடின் அபாங் தெரிவித்தார். காயமுற்ற 16 வயது மாணவன் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீ பொட்டானி ஈப்போ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். வழிப்பறி கொள்ளையில் தனது கைப்பையை பறிகொடுத்ததாகவும் இதனால் தனக்கு 7,80,000 வெள்ளி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி போலீசில் பொய் புகார் செய்த குடும்ப மாது ஒருவருக்கு கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 1200 வெள்ளி அபராதம் விதித்தது. 35 வயது கேரன் லீ சாய்னா என்ற அந்த மாது கடந்த ஜூன் 10 காலை 11:20 மணி அளவில் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் டிராவர்ஸ் போலீஸ் நிலையத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 2000 வெள்ளி அபராதம் அல்லது 6 மாத சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த மாது குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப்